எழுத்துப்பூர்வமான காரணம் எதுவுமே சொல்லாம ஒருத்தரை கைது செய்ய முடியுமா? இதை பற்றி நம்ம அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை என்ன தீர்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாமா? ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தை எழுத்துப்பூர்வமாக கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இது எழுத்துப்பூர்வமாக கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் என்ன நடந்துச்சு தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு எஃப்ஐஆர் மனோஜ்குமார் அப்படின்றவர் மேலே ஃபைல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் கோர்ட்டில் ரிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி ரிமாண்ட் ரிப்போர்ட்லேயும் ஜட்ஜு சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் சிறையிலையும் அடைக்கப்படுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற உண்மையான காரணத்தை எழுத்துப்பூர்வமாக அவங்க தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனோஜ்குமார் சொல்கிறாரு. கைது மெமோ, அதாவது அரெஸ்ட் மெமோவில் வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் இருந்துச்சே தவிர அதில் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எதுவும் தெளிவாக எழுதப்படலை. மனோஜ்குமார் என்ன பண்ணுறாரு, ஏன் இந்த கைது பண்ணாங்க, இது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் நம்ம அலகாபாத் ஹைகோர்ட்டில் போடுறாரு. மனோஜ்குமார் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 22(1) மற்றும் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 47 படி கைது செய்யப்படும் நபருக்கு கைது எதனால் செய்கிறாங்க அதுக்கான காரணம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர் நம்பர் மட்டும் சொல்கிறது போதாது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சட்டப்படி அவங்க தவறு செஞ்சுருக்கணும். அதன் அடிப்படையில் தான் ஜுடிஷியல் ரிமாண்ட் ஆர்டரும் போடுவாங்க. ஆனால் இங்கே எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்ற ஒரு வேலிட் ரீசனே சொல்லாததுனால அந்த ஜுடிஷியல் ரிமாண்ட் ஆர்டர் செல்லாது, அதை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதுக்கு நம்ம அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு சாதாரண நடைமுறை கிடையாது. உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு முக்கியமான காரணம் அவங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா இது அடிப்படை உரிமை. அது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் மெமோவில் வெறும் கிரைம் நம்பர் மட்டும் போட்டிருக்கீங்க, அரசியலமைப்பு பாதுகாப்பு முறைகளை முழுமையாக மீறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கைது சட்டவிரோதமானால் அதன் பிறகு வரும் ரிமாண்ட் உட்பட அனைத்து நடவடிக்கைகளும் தானாகவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அடித்தளம் இடித்தால் மேலே கட்டிடமும் இடியும் அப்படின்ற சட்ட கொள்கையை நீதிமன்றம் பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வான் பண்ணியிருக்காங்க. அதிகாரிகள் அரசியலமைப்பு விதிகளை பின்பற்றாததால் மனுதாரர் எந்த தவறும் இல்லாமல் தனிநபர் சுதந்திரத்தை இழந்துள்ளார் என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இதுக்கு ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 1, கைது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. 2வது, நீதிமன்ற காவல் உத்தரவு செல்லாது அப்படின்னு ரத்து செஞ்சிடுறாங்க. 3வது, வேறு வழக்கில் தேவை இல்லையெனில் மனுதாரரை உடனடியாக விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. 4வது, இது மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு விரோதமாக அவரை சிறையில் வச்சதற்காக உத்தரப்பிரதேசம் அரசு 10 லட்ச ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த தொகை தவறு செஞ்ச அதிகாரிகிட்டமிருந்து அரசாங்கம் வசூலிக்கும் அப்படின்னு நீதிமன்றம் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. போலீஸ் உங்களை கைது செஞ்சால் ஏன் கைது செய்கிறாங்க அப்படின்ற காரணத்தை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும். அவங்க அப்படி தெரிவிக்கலனாலும் எழுத்துப்பூர்வமான காரணத்தை கொடுங்க, நீங்கள் கேட்டு வாங்குங்க. ஏன்னா இது உங்களோட அடிப்படை. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.